டிவிஐ செய்தி டொரண்டோவிலிருந்து VN மதியழகன். வணக்கம். படிப்பினைகளை பெற்றுக்கொள்ளுதல் ஆணைக்குழு அதன் அறிக்கையில் தெரிவித்துள்ள பரிந்துரைகளை இலங்கை அரசாங்கம் விரைந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என பிரிட்டன் கேட்டுள்ளது. சில பரிந்துரைகளை முழுமையாக நடைமுறைப்படுத்த சில மாதங்களே போதும், வேறு சில பரிந்துரைகளை முழுமையாக நடைமுறைப்படுத்த ஒரு குறிப்பிட்ட காலம் எடுக்கலாம். ஆனால் ஆரம்ப நடவடிக்கைகள் உடனடியாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளும் பிரிட்டனால் முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்திய மத்திய அரசாங்கம் அயல் நாடான பாகிஸ்தானில் தோன்றியுள்ள அரசியல் நிலவரங்களை வெகு உன்னிப்பாக அவதானித்து வருவதாக உள்நாட்டு அமைச்சர் பழனியப்பன் சிதம்பரம் தெரிவித்திருக்கிறார். புதுடில்லியில் பிரதம மந்திரி மன்மோகன் சிங் கூட்டிய பாதுகாப்பு மீதான அமைச்சரவை குழுவின் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சிதம்பரம், பாகிஸ்தான் இராணுவத்தினரின் போக்கு குறித்து கலந்துரையாடல் செய்யப்படவில்லை, ஆனால் அங்கு தோன்றியுள்ள பதட்ட நிலையை அரசாங்கம் வெகு உன்னிப்பாக அவதானித்து வருவதாக கூறினார். பாகிஸ்தான் ஜனாதிபதி அசீப் அலி சர்தாரி தனிப்பட்ட பயணமாக துபாய் சென்றிருக்கிறார். இராணுவத்துடன் அரசியல் ரீதியான சர்ச்சைகள் அதிகரித்திருக்கும் வேளையில் அவர் நாட்டிலிருந்து புறப்பட்டிருக்கிறார். அரசாங்கத்திற்கும் ஆயுத படையினருக்கும் இடையில் அண்மை காலமாக தோன்றியிருக்கும் பதட்ட நிலை நாட்டின் உறுதிப்பாட்டை குலைத்து விடுமோ என்ற அச்சம் அங்கு உருவாகியிருக்கிறது. பாகிஸ்தானில் இராணுவ சதிகள் இடம்பெற்றுள்ளமை வரலாறாகும். விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.